ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்தில். இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. அதே மாதிரி இந்த 2026ஆம் எண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். என் அன்பான மகர ராசி நேயர்களே, ஒரு அருமையான காலம் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. பராபவ வருடம். இந்த அருமையான காலத்திற்கு பேரு பராபவம் அப்படின்னு பேரு. பராபவ வருஷம். ஒவ்வொரு தமிழ் ஆண்டிற்கும் ஒரு பெயர். இப்போது ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் புதிய தமிழ் ஆண்டு பராபவ ஆண்டு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க போதுங்க தமிழ் வருஷம். பராபவ வருஷங்க உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அற்புதமான நேரம். மகர ராசிக்காரங்க விஷயத்தை ஒரு சவாலை விட்டு ஒன்று சொல்லலாங்க. கடின உழைப்பாளிகள்ங்க மகர ராசிக்காரங்க. பல பேர் புரியாமல் பேசுகிறாங்க. மகர ராசி சனி பகவானுடைய ராசி தானங்க, சோம்பேறிகள் தானங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மகர ராசி என்பது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு ராசி. கும்பத்திலே தான் சனி பகவான் ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். மகரத்துக்கு அப்படி கொடுக்க மாட்டார். கடின உழைப்பினால் வாழ்க்கையில் உயரக்கூடிய மனிதர்கள் தான் மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷத்துல பல நன்மைகள்ங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்றாருங்க. அற்புதமான ஸ்தானங்க, அனுகூலமான ஸ்தானங்க, காரிய சகாயம் நடக்கக்கூடிய ஸ்தானங்க. அப்போ உங்களுக்கு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக ஏங்கி இருக்கக்கூடியவர்கள், தவிக்கக்கூடியவர்கள், வேலை பறிபோனவர்கள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் தேடி வருது இல்லைங்க. அது ஒரு நல்ல விஷயம். அலைஞ்சு திரிஞ்சு செய்யக்கூடிய தொழில் அமையுங்க. சிலருக்கு பாருங்க, ரெப்ரசன்டேட்டிவ் சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது ஒரு தொழிலை முதன்மையாக வச்சுக்கிடுவீங்க, இன்னொரு தொழிலை சைடு தொழிலாக வச்சுக்கிடுவீங்க. 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்பு பல மகர ராசிக்காரங்களுக்குங்க இப்போ ஏற்பட போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் ஒன்று செய்வீங்க. அது ஒரு ஆட்டோ ஓட்டுறதா இருக்கலாம், ஒரு 2 வீலரில் கொண்டு போய் பேசஞ்சர்ஸை இறக்கி விடக்கூடிய தொழிலாக இருக்கலாம், ஒரு உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சைடு பிஸ்னஸும் பலருக்கு, சைடு தொழில்களும் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுதுங்க. வருமானம் பெருகுங்க, முக்கியமான விஷயம். அது எப்படி சார் சொல்றீங்க வருமானம் பெருகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனகாரகன் குரு பகவானுக்கு பெருங்க. அந்த தனகாரகன் இந்த பராபவ வருஷத்தில் பிறந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அவர் கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்சு உச்சமாகிறாருங்க. அந்த தனகாரகனுடைய நேரடி 7ஆம் பார்வை வேற யாருக்கும் கிடையாதுங்க, உங்களுக்கு தாங்க கிடைக்குது. இருக்கிற 12 ராசிகள்ல அந்த குரு பகவானுடைய அற்புதமான நேரடி 7ஆம் பார்வை உங்க மேலதாங்க அமையுது. அது வாழ்க்கையை உங்களை உயர்த்தி விட்டு தாங்க தீரும். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி வருங்க. நீங்க இது நாள் வரை எதை இழந்திருந்தாலும், எதை பறி கொடுத்திருந்தாலும், எந்த பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருந்தாலும், எந்த கடன் வாங்கி வாழ்க்கையிலே அவமானப்பட்டிருந்தாலும் அத்தனையும் நீங்கும்.
அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது பட்ட களங்கத்தை போக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கும், உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நீக்கும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு, கடகராசிக்காரங்களுக்கு பெரிய ஃபினான்ஷியல் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு, குருவுடைய 7ஆம் பார்வை, அந்த பார்வையினால உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் பெருக போகுது. சார், எனக்கு கல்யாணத்துக்காக காத்திருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருமண செய்தி கூடி வரப்போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேங்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பிஸ்னஸில் நல்லது ஒரு பார்ட்னர் அமைஞ்சா, நான் வியாபாரத்தில் ஜெயிச்சிருவாங்க, சரியான பார்ட்னர் கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் அமைய போகிறார். 7க்குரிய குரு பகவான், 7க்குரிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கார். இந்த காலகட்டத்தில் ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பீங்க, நிறைய பேசுவீங்க. உங்கள் பார்ட்னரால் உங்களுக்கு வருமானம் உயரும், குடும்ப வருமானம். உங்கள் பார்ட்னர் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, குடும்ப வருமானம் உயரும். இது ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டங்க. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 5க்கு 12 அமைகிறாரு. இது பார்த்தீங்கன்னா பலருக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், இடம் மாறி பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போவாங்க. அப்படிப்பட்ட யோகம். வீட்டை அழகுபடுத்துவீங்க, வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க, புதிய கார் வாங்குவீங்க, புதிய 2 வீலர் வாங்குவீங்க, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. அந்த யோகமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பிஸ்னஸுக்கு தேவையான உதவி கிடைக்கும், எதிர்பார்க்கிற நல்ல வேலை கிடைக்கும். மகிழ்ச்சியான காலங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் யாரை வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன், நெல்லையப்பர். நெல்லை காந்திமதி அம்மனையும் நெல்லையப்பரையும் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். இது நாள் வரைக்கும் தடைகள் இருந்தவர்களுக்கு இப்பொழுது காதல் மலரும். பெண்களுக்கு புதிய புதிய பதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் வச்சு இருக்கக்கூடிய சுக்கிரன் பலருக்கு பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி தரும். 9க்குரிய சூரியன் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதும், லாபாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், இருவரும் சேர்ந்து லாபத்தை பார்ப்பதும், நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல ஹையர் எஜுகேஷன் கிடைக்கக்கூடிய யோகம் அற்புதமாக அமைச்சு தரும். நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையும். கம்ப்யூட்டர் துறையில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எலக்ட்ரானிக்கல் துறைகள், எலக்ட்ரிக்கல் துறைகளில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜவுளித்துறை, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இது சம்பந்தப்பட்ட படிப்புகளோ, இது சம்பந்தப்பட்ட உயர்கல்வி, இது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், இது சம்பந்தப்பட்ட தொழில், ரோபாட்டிசம் கற்கக்கூடிய ஒரு தன்மை, மெடிக்கல் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் நீங்கள் இருக்க போறீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களை பார்க்கிறான்னு போதே வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி தாங்க. அதில் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிற போது லாபஸ்தானத்தில் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்க. அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் காலம். பிஸ்னஸில், வேலை வாய்ப்பில், குடும்பத்தில் சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டங்கள். இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி போகணும். பிள்ளையார்பட்டிக்கு சென்று கற்பக விநாயகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க. வாழ்த்துக்கள்.